ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரிதாஸ் விலாக். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நான் கடலை மாவு சாம்பார் தான் வைக்க போகிறேன். இந்த கடலை மாவு சாம்பார் வைக்கிறது வந்து ரொம்ப ஈஸியான விஷயம் தாங்க, கஷ்டம்லாம் எதுவும் கிடையாது. இப்போ வந்து இதுக்கு தேவையான பொருள் என்னங்கிறதெல்லாம் பார்த்துலாம். இந்த சாம்பார் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சப்பாத்தி, தோசை, இட்லி, பூரிக்கு செம டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி தான் பூரி குருமா மாதிரியே தான் இது இருக்கும். டேஸ்ட் வந்துட்டு நமக்கு வந்துட்டு இட்லியோட சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். சுட சுட இட்லி வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். இது ஈஸியாக செஞ்சிடலாம். இது எப்படி வைக்கலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே வாங்க, இப்போ வந்து நம்ம என்னென்ன தேவைங்கிறதெல்லாம் பார்த்துடலாம். இதுக்கு தேவையான பொருள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள், தக்காளி வந்துட்டு நல்லா ஒரு 3 தக்காளி, நல்லா பழமான தக்காளியாக 3 எடுத்துருக்கேன். சின்ன சைஸ் தான் எடுத்துருக்கேன். பெரிய தக்காளியாக இருந்தால் 2 எடுத்துக்கோங்க. இது வந்துட்டு ஒரு 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் வந்து இந்த சாம்பார் செய்ய போகிறேன். இது வீணாக போகாது, மறுநாள் கூட வச்சுக்கலாம், ஒன்றும் வீணாக போகாது. சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஒரு 20 சின்ன வெங்காயம் போல் உரிச்சு வச்சுருக்கேன். இந்த சாம்பார் வெங்காயம் வந்து இதில் போடும்பொழுது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக இதை முழுசாகவே தான் உரிச்சு வச்சுருக்கேன். காரத்துக்கு 3 பச்சை மிளகா. இந்த பச்சை மிளகா காரமே இல்லை, பார்க்குறதுக்கு தான் ஆள் வந்து நல்லா பயங்கரமாக இருக்குது. காரம் இல்லை, 3 எடுத்து வச்சுருக்கேன். பூண்டு பல் ஒரு 5-6 பூண்டு பல் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்துட்டு குழம்பு மிளகாத்தூள், நம்ம வீட்டில் வந்துட்டு அரைச்சி வச்சுருப்போம்ல, எல்லா குழம்புக்கும் போடுறது அந்த குழம்பு மிளகாத்தூள் தான். இது வந்துட்டு நல்லா ஒரு ஸ்பூன் 1.5 ஸ்பூனு நல்லா எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது போதும். இது வேக வைக்கிறதுக்கு இது எல்லாமே. இப்போ நான் இதை வந்து குக்கரில் தான் போட்டு வேக வைக்க போகிறேன். ஏங்க இதை போயிட்டு குக்கரில் வேக வைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்கலாம். ஏன்னா இது எல்லாமே நம்ம வந்துட்டு எண்ணெய் சட்டியில் வந்து போட்டு நம்ம கடாயில் வந்து இதை வதக்கிடலாம். ஆனால் வந்து இது வந்துட்டு நம்ம குக்கரில் வச்சு வேக வச்சோம்னா நல்லா வெந்துடும், குலைவாக வெந்துடும். நம்ம வதக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும், அது வதங்கி நல்லா சுருண்டு வரத்துக்கு. அதனால வந்து நம்ம குக்கரில் வச்சு வேக வச்சிட்டோம்னா ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். இப்போ வந்துட்டு அதுக்கு ஃபஸ்ட்டு நான் ஒரு குக்கர் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு குக்கரில் வந்து இந்த வெங்காயம் போட்டுங்க. இந்த சாம்பார் பொடி போட்டலாம். பச்சை மிளகா அப்படி உடச்சி போட்டலாம். பூண்டு, தக்காளியை வந்து நறுக்கிட்டேன், அதையும் போட்டலாம். பெருங்காயம், கட்டி பெருங்காயம் போடுறேன். நீங்கள் வந்து தூள் பெருங்காயமாக இருந்தால் நம்ம தாளிச்சிட்டு கடைசியாக போட்டுக்கலாம். கட்டி பெருங்காயம் போடுறேன். இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிடலாம். கொஞ்சமாக, போதுமான அளவு இது. இந்த தண்ணி போதும், இதிலே வெந்துடும். இது வெங்காயம் தக்காளி தானே, ஈஸியாக வெந்துடும். இப்போ வந்துட்டு இதில் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். இப்போ நான் கல் உப்பு போட்டுடுறேன். இந்த உப்பு பத்தலைன்னா நம்ம அப்புறமே போட்டுக்கலாம். ஏன்னா உப்பு போட்டோம்னா வெங்காயம் தக்காளி கொஞ்சம் நல்லா சீக்கிரமே வெந்துடும். குக்கரில் வந்துட்டு சூப்பராக வெந்துடும். இப்போ வந்துட்டு வாங்க, குக்கரை வந்துட்டு நான் ஒரு 3 விசில் வச்சு எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ வந்துட்டு வெங்காயம் தக்காளி குக்கரில் 3 விசில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிட்டா இருக்குது. இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூனு ஜீரகம் எடுத்துருக்கேன். கடுகு ஒரு 1/4 ஸ்பூனு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, இது தாளிக்கிறதுக்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதில் முக்கியமானது இந்த கடலை மாவு தான். நான் இந்த ஸ்பூனால் வந்துட்டு 3 ஸ்பூன் கடலை மாவு எடுத்துருக்கேன். இதை வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம கரைச்சி வச்சுக்கலாம். சும்மா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை கரைச்சி வச்சுக்கலாம். ஏன்னா வந்து கடலை மாவு வந்துட்டு நம்ம அப்படியே வந்துட்டு ஊற்றினோம்னா கட்டி பிடிச்சிரும். அதனால தான் அப்படி கரைச்சி வச்சுக்கிறது. நம்ம தண்ணி வந்துட்டு எப்படியும் ஒரு 1/4 லிட்டர் தண்ணியாவது நம்ம இதில் ஊற்ற போகிறோம். ஒரு 1/2 லிட்டர் தண்ணி தேவைப்படும். இதை கொஞ்சமாக இதை வச்சுட்டு இது வந்துட்டு கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சுக்கலாம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ லாஸ்ட்டாக வந்து நம்ம சாம்பாருக்கு வந்து ஊற்ற போகிறது வந்து தேங்காய். இந்த தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 பத்தை, அதாவது 2 கீத்துன்னு சொல்லுவாங்கள்ல, அது எடுத்துருக்கேன். மூடியில் வந்து திருவி எடுத்துக்கிறீங்க அப்படின்னா ஒரு 1/4 மூடி திருவிக்கோங்க. 2 ஸ்பூன் அளவு தேங்காய் துருவல் எடுத்துக்கோங்க. இது வந்து சோம்பு. இந்த சோம்பும் இந்த தேங்காயும் அரைச்சி கடைசியாக ஊற்றும் பொழுது அந்த டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதையும் அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்போ தேங்காய் அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ குக்கரில் நல்லா வந்துடுச்சு. இப்போ இந்த தண்ணியை வந்து இருத்துடலாம். மத்து வச்சு நல்லா வந்து பருப்பு மசிகிற மத்தை வச்சு நல்லா வந்து இப்படி மசிச்சு விட்டுறலாம். இதனால தான் குக்கரில் போட்டு வேக வைக்கணுங்கிறது. இந்த பாருங்கள் எப்படி மசிஞ்சிட்டு பாருங்கள். அவ்வளோதான். பாருங்கள், சூப்பராக வந்து எப்படி மசிஞ்சிட்டு பாருங்கள். அவ்வளோதான். இப்போ இந்த தண்ணியை இதில் ஊற்றிக்கலாம்.
அடுத்து நம்ம தாளிக்க வேண்டியதான். அதை பாருங்கள், தாளிச்சிடலாம். சாம்பார் தாளிச்சிடலாங்க. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன். கடுகு போட்டுடலாம். சீரகம், காஞ்ச மிளகா. இப்போ நீங்கள் வந்து பெருங்காயத்தூள் போட்டிங்கன்னா இந்த ஸ்டேஜில் போட்டுங்க. இப்போ போட்டுடலாம். எண்ணெயில் போட்டிங்கன்னா பெருங்காயத்தூள் நல்லா வாசமாக இருக்கும். கருவேப்பிலை. இப்போ வந்து நம்ம இந்த சாம்பார் வந்துட்டு மசிச்சு வச்சுருக்கோம்ல, இந்த வெங்காயம் தக்காளி இதை ஊற்றிடலாம். அதில் ஏற்கனவே நான் அதில் உப்பு போட்டிருக்கேன் வெங்காயம் தக்காளியில். அதனால் வந்து இப்போ கடலை மாவு வந்து நம்ம இங்கே கரைச்சி வச்சுருக்கோம். இது பாருங்கள், அதை ஊற்றிடுறேன். கலக்கி விடுங்க. தண்ணி ஊற்றிடலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன். நல்லா வந்து இது கடலை மாவு கொதிக்கணும். இந்த குக்கரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதில் ஊற்றிடுறேன். நம்ம போட்ட உப்பு வந்து இதில் பத்தாது. நல்லா பாருங்கள், தண்ணியாக நல்லா கொதிக்கணும். இப்படி தான் தண்ணியாக இருந்தால் தான் நல்லா கொதித்து வரணும் அந்த கடலை மாவு. இந்த சாம்பார் வந்துட்டு உங்களுக்கு வச்சுட்டு மீந்து இருந்தால் கூட மறுநாள் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உப்பு பார்க்கலாம். உப்பு இன்னும் கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கிறேன். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன். இப்போ வந்துட்டு ஒரு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு திக்காயிடும். நம்ம இதை மூடி வச்சுட்டு போனோம்னாக்கா கண்டிப்பாக வந்து கட்டி பிடிச்சிரும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு இப்படியே கொஞ்சம் நேரம் பக்கத்தில் இருந்து இப்படி வந்துட்டு நல்லா வந்து கிண்டி விடுங்க. சூடாக அப்படியே வந்துட்டு அடியில் வந்து அடி பிடிக்க ஆரம்பிக்கும். அதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் தண்ணி தாராளமாகவே ஊற்றிக்கோங்க. ஏன்னா கொதிக்கணும். இந்த கடலை மாவோட வாசம் வந்து உங்களுக்கு போகணும். அதனால் வந்து கொஞ்சம் கொதிச்சா தான் வந்து இது நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சம் தண்ணியை ஊற்றிங்க தாராளமாக, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நம்ம தேங்காய் ஊற்ற போகிறோம். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்துட்டு தண்ணி ஊற்றிக்கோங்க. பாருங்கள், இது வந்து தண்ணியாக இருக்குது. கொதித்த உடனே கொஞ்சம் திக்காகவும் அதுக்கப்புறம் நம்ம தேங்காயும் ஊற்ற போகிறோம். அதில் உங்களுக்கு வந்து தேங்காய் ஊற்றுறது பிடிக்காது அப்படின்னா நீங்கள் இப்போ நல்லா கொதித்ததுக்கப்புறம் நீங்கள் மல்லித்தலை போட்டு இறக்கிடலாம். அவ்வளோதான். நீங்கள் தேங்காய் ஊற்றுறது உங்களுக்கு பிடிக்காதுன்னா நீங்கள் அது மாதிரி செஞ்சுருங்க. தேங்காய் உங்களுக்கு ஊற்றினா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதனால் நான் வந்து நல்லா கொதிக்க வைக்க போகிறேன். கொதிக்க வச்சதுக்கப்புறம் தேங்காய் ஊற்ற போகிறேன் லாஸ்ட்டாக. இப்போயே பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சம் திக்காக ஆரம்பிக்குது. கொதிக்கட்டும். இந்த கடல மாவு நல்லா கொதிச்சா தான் உங்களுக்கு வந்துட்டு அந்த பச்சை ஸ்மெல் வந்து போய் நல்லாயிருக்கும். பாருங்கள், நல்லா வந்து கொதிக்குது. திக்காக இருக்குது பாருங்கள். நல்லா தண்ணி ஊற்றி மாதிரி நீங்கள் கொதிக்க வச்சா தான் அந்த கடலை மாவோட பச்சை வாசம் போகும். நல்லா ஒரு 5 நிமிஷமாவது கொதிக்கணும். கொதிச்சா தான் அந்த வாசம் போகும் உங்களுக்கு. நீங்கள் அப்படியே மூடி வச்சு கொதிக்க வைக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் அப்பப்போ வந்துட்டு திறந்து பார்த்து கிண்டி விடுங்க. ஏன்னா வந்து கடலை மாவாக இருக்கிறதுனால அது அடியில் அப்படியே தங்கி போன மாதிரி ஆகிடும். அதனால தான். இப்போ வந்து நீங்கள் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ மல்லித்தலையை போட்டு நீங்கள் இறக்குற மாதிரி இருந்தால் இறக்கிட்டாக்கா ஓகே. இல்லைன்னா தேங்காய் ஊற்றினீங்கன்னா இன்னொன்று சூப்பராக இருக்கும். இந்த கடலை மாவு சாம்பாரை பொறுத்த வரைக்கும் ஓரளவு வந்துட்டு கொஞ்ச நாளும் தண்ணியாக இருந்தால் தான் அது வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். நல்லா வந்து சாம்பாரை வந்து இட்லியில் ஊற்றி நல்லா கொஞ்சம் நல்லா வந்துட்டு நிறையா ஊற்றி சாப்பிட்ணும். அப்போ தான் ரொம்ப டேஸ்ட் அதிகமாக இருக்கும். அவ்வளோதான், நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம வந்து தேங்காய் ஊற்றிடலாம். இப்போ வந்து பாருங்கள், நான் தேங்காய் ஊற்றிடுறேன். கொஞ்சமாக இந்த கிண்ணத்தை கழுவி தண்ணி ஊற்றுறேன். அவ்வளோதான். இப்போ தேங்காய் ஊற்றிருக்கிறதுனால ஒரே ஒரு கொதி வரட்டும். ரொம்ப தேங்காய் ஊற்றி கொதிக்க வைக்க தேவையில்ல. ஒரே ஒரு கொதி வந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ்வை. இப்போ நம்ம மல்லித்தலை போட்டுடலாம் மேலே கொஞ்சம்.
மல்லி போட்டுருங்க. சாம்பார்லலாம் மட்டும் மல்லித்தலையை வந்து இறக்கி வச்சுட்டு போடக்கூடாது. இதை போட்டு கொதிக்க வச்சிடணும். கொதிக்க வச்சோம்னாக்கா அந்த மல்லியோடைய வாசம் வந்து அதில் இறங்குனுச்சுனாக்கா சாம்பார் வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். அவ்வளோதான். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக கடலை மாவு சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. சாம்பார் ரெடி. சாம்பார் ரெடிங்க. ஊற்றிடலாம். அவ்வளோதான். சாம்பார் ரெடி பண்ணியாச்சு. மேலே வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டுக்கலாம். சூப்பரான ஒரு கடலை மாவு சாம்பார் ரெடி பண்ணியாச்சு. நீங்களும் இதேமாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் இதேமாதிரியே கடலை மாவு சாம்பார் வச்சு பாருங்கள். வச்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எப்படி வைப்பீங்கன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றிங்க.